ஒன்று அண்ணனுக்கு தெரியும். நான் நிறைய பேர் திட்டுறீங்க, எதுக்கு சொல்கிறேன் அண்ணன் சொல்கிறேன்னு. எனக்கு உண்மையாகவே தெரில. ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் கொடுக்கலாம். தற்கூரின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஆளுங்க திட்டுறாங்க. என்ன தற்கூரின்ற புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் இவங்கள என்னன்னு கூப்பிடுவேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, யார் என்ன சொல்கிறதுனே தெரில. அதனால் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி மாடுகளின் தலைவர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். எது மானம், எது வீரம்? இந்த மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம்லாம் இன்னைக்கு வரல. எங்களுக்கு அது பல ஆண்டு காலையும் மானமா எப்படி திரள் நதி வசூலிக்கிறது? ஐயோ அறிவா? அறிவு இருந்தால் எப்படி ஆர்எஸ்எஸ் காரண்ட வாங்கி தின்றது? சுயமரியாதையா? அதெல்லாம் இருந்தால் நான் எப்படி சோறு தின்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர்களுக்கு பெரியார் என்ற சொல் வயிற்றெரிச்சலை கிளப்புகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை அண்ணனுக்கு வலிச்சிருச்சு. ஒரே ஒழுக்கமா இருக்கிறதா? நம்ம வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம், ஒழுக்கத்தை பற்றி நம்ம கிட்ட பேசுறாங்களே அப்படின்னு. சுயமரியாதை இயக்கம், குடியரசு தான் பற்றி அண்ணன் இந்திரகுமார் அவர்கள் சொன்னாரு. இந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சொல்றப்ப ஐயா ஒரு டேர்ம் யூஸ் பண்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ சாதாரணமான நான் சொல்லுவதால், அவர் எவ்வளவு கீழே இறக்கிக்கிறார் பாருங்க. ஒரு சாதாரண நான் சொல்லுவதால் உங்களுக்கு இந்த வார்த்தையை, இந்த சொல்லை பற்றிய அரிதான இந்த சொல்லை பற்றிய வியாக்கியானம் புரியல. இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டீங்கன்னா, உலகில் உள்ள மனிதர்களுடைய உயிரோடு நீங்கள் ஒரு விஷயத்தை ஒப்பிட முடியும்னா அது சுயமரியாதை என்ற சொல்லாக தான் இருக்க முடியும். நீங்க உயிரோடு சுயமரியாதை மட்டும்தான் ஒப்பிட முடியும்னு சொல்றாரு. இப்ப நமக்கு எது மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு கேட்டா கல்விதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், படிச்சா அறிவு வந்துடும், அறிவு அடிமையாக மாட்டேன்னா இந்த இயக்கம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்றைய முதலமைச்சர் வரை எப்படியாவது படிச்சிருடா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஐயா கொஞ்சம் எல்லாரோட ஷார்ப்ல. அதனால அவருக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, படிச்சா மட்டும் அறிவு வந்துடாதுப்பா. ஐபிஎஸ் வருவாரு, திரும்ப ஆடவோடு வருவாரு, ஐஏஎஸ் வருவாரு, இன்னொரு ஐபிஎஸ் ஆளுநரா வருவாரு. இப்ப படிப்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. உடனே நம்மளாம் பயந்துடக்கூடாது. இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ், இதெல்லாம் வரும் எல்லா காலகட்டத்திலையும். அப்பதான் பெரியார் சொல்லுகிறார், கல்வி அறிவே பெற்றிருந்தாலும் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை எது மேலெழுப்ப முடியும் என்றால் பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை சிந்தனையும் தான் மேலெழுப்ப முடியும்.